வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்சீன கடலின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் 2 அமெரிக்க ராணுவ விமானங்கள். அவற்றை யார் முதலில் அடிவார்கள்? அமெரிக்காவா, சீனாவா? FA-18 சூப்பர் ஹார்னட்டின் ரகசியங்களா அதிக மதிப்பு, அல்லது MH-60 ஹெலிகாப்டரின் நுண்ணறிவுகளா அதிக ஆபத்து? பின்னணியில் யாரோ பார்க்காத ஒரு கை, யாரோ அழுத்திய ஒரு மறைமுக சுவிட்ச். இந்த 2 ஆபரேஷன் யாரை கட்டுப்படுத்த போகின்றார்கள்? இது வெறும் மீட்பு பணி இல்லை, இது அமெரிக்கா சீனாவின் நேருக்கடியில் நடத்தும் ரேஸ். அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். தென்சீன கடலின் பெரிய அளவிலான நீர்ப்பரப்புக்குள் ஏதோ ஒரு ரகசியமான பதட்டம் பல வாரங்களாக கொதித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் பார்க்கும்போது எதுவும் தெரியாது, ஆனால் கீழே கடலடி பின்னணியில் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க கடற்படையின் உளவுத்துறையிலிருந்து சில அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த பனிப்போரில் தென்சீன கடலின் அடியே 2 அமெரிக்க ராணுவ விமானங்களை மீட்க முயற்சிக்கின்றது அமெரிக்கா. அதை திருட முயற்சிக்கலாம் சீனா. அவற்றில் புதைந்து கிடக்கும் முக்கியமான ராணுவ ரகசியங்கள் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய புதையலாக மாறலாம். இதன் பின்னணியில் தான் FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானம் மற்றும் MH-60 சீஹாக் ஹெலிகாப்டர் ஆகிய இரண்டையும் அமெரிக்காவும் சீனாவும் எடுக்க போட்டியிடுகின்றன. விபத்து நடந்த நாள் அக்டோபர் மாத இறுதி. USS நிமிட்ஸ், அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கிய கப்பல், தென்சீன கடலின் முக்கியமான வழித்தடம் அருகே இயல்பு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அது ஒரு சாதாரண நாள். ஆனால் சில நிமிடங்களுக்குள் அந்த சாதாரண நாள் ராணுவ வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக மாறி போனது. முதல் விபத்து நடந்தது. சில நிமிடங்களுக்கு பின்னர் இரண்டாவது விபத்து. FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானம் மற்றும் MH-60 சீஹாக் ஹெலிகாப்டர் ஆகிய இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக கப்பலில் இருந்து கடலில் வீழ்ந்தன. இந்த இரட்டை விபத்து தான் இப்போது புலனாய்வின் முக்கிய மையமாக உள்ளது. முதலில் வீழ்ந்த விமானம் FA-18 சூப்பர் ஹார்னட். அமெரிக்க கடற்படையின் மிக நம்பகமான போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சூப்பர் ஹார்னட் பல நாடுகளில் பல போர்களின் போது தன்னுடைய துல்லியத்தையும் உடனடி தாக்குதல்களையும் பாதுகாப்பு திறனையும் நிரூபித்துள்ளது. இதே விமானம் கடலுக்குள் வீழ்ந்து விட்டது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ராணுவ நஷ்டம். காரணம், FA-18 என்றால் அது வெறும் விமானம் அல்ல, அது ஒரு முழு பயிற்சி உலகம். அதன் ரேடார் அமைப்புகள், ஆயுத இடைமுக தொகுதிகள், அதன் மின்னணு போர் தொகுப்பு, அதன் விமான கட்டுப்பாட்டு தர்க்கம், இவை அனைத்துமே அதன் ராணுவ ரகசியங்கள். சீனா போன்ற ஒரு எதிரி நாடு இதை கைப்பற்றினால் என்ன நடக்கும்? அதன் உள்ளே புதைந்துள்ள மேம்பட்ட அமைப்புகளை தலைகள் பொருட்நுட்பம் செய்து அதை பயன்படுத்தி தன் விமானப்படையை மேம்படுத்தும். இன்னொரு விபத்து MH-60 சீஹாக் ஹெலிகாப்டர். இது வெறும் ஹெலிகாப்டர் இல்லை, இது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பின் முதுகெலும்பு. MH-60 கட்டமைப்பு, சோனார் அமைப்புகள், நீர்மூழ்கி கப்பல் கண்டறிதல் மென்பொருள், ஒலியியல் கையொப்ப பகுப்பாய்வு தொகுதிகள், இவை அனைத்தும் சீனாவுக்கு கிடைத்துவிட்டால் அது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்ளும் திறனை நேரடியாக கூட்டிவிடும். சீனாவின் PLAN மக்கள் விடுதலை ராணுவ கடற்படை தற்போது தனது நீர்மூழ்கி எதிர்ப்பு திறன்களை வேகமாக மேம்படுத்துகின்றது. அப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் சீஹாக் அமைப்பு ஒரு முழுப்படமாக கிடைத்துவிட்டால் அதைவிட சீனாவுக்கு பெரிய வரம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இதே காரணத்திற்காகவே அமெரிக்கா இந்த 2 சிதைவுகள் எந்த விலை கொடுத்தும் முதலில் மீட்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. விபத்திற்கு காரணம் என்ன? இவை எப்படி கடலில் வீழ்ந்தன? இதுவரைக்கும் அமெரிக்க கடற்படை எந்த அதிகாரப்பூர்வ காரணத்தையும் வெளியிடவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக அதை அசுத்தமான எரிபொருள் என்று கூறிவிட்டார். அதாவது அவற்றில் நிரப்பப்பட்ட அசுத்தமான எரிபொருள் காரணமாக அவை வீழ்ந்தன என்றார். ராணுவ அதிகாரிகள் இதை பற்றி கருத்து சொல்ல தயங்கினாலும் உளவுத்துறை வட்டாரங்களில் எரிபொருள் மாசுபாடு என்பது மிக எளிதான விளக்கம்தான். ஆனால் உண்மையான காரணம் அதைவிட ஆழமானதாக இருக்கலாம் என்கின்றார்கள். சில ராணுவ நிபுணர்கள் இந்த 2 விபத்துகளும் மாதிரி செயலிழப்பு போல இருப்பதாக கூறுகின்றார்கள். அதாவது ஒரே வகையான பிழை ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு விமானத்தில் ஒரே நாளில் ஒரே விமானம் தாங்கி கப்பலில் ஏற்படுவது. இது பொதுவாக கப்பலில் உள்ள கணினி நிலை தோல்வியினை குறிக்கும் ஒரு அடையாளம். அதற்கு மேலாக இந்த பகுதியில் சீனாவின் மின்னணு போர் முயற்சிகள் அதிகரித்துள்ளன என்ற தகவலும் சில அமெரிக்க ராணுவ வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சீனாவின் PLAN கடற்படையின் சில அழிப்பான் கப்பல்கள் சில நேரங்களில் மின்காந்த குறுக்கீடுகளை ஏற்படுத்தி அமெரிக்க விமான சென்சார்களை தவறான தகவல்களாக மாற்ற முயற்சி செய்வதாக சில உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன. இதை பற்றிய விவரங்கள் அமெரிக்க உளவுத்துறையால் ரகசியம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் அவை பொதுவாக வெளியே வருவதில்லை. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டாலும் விபத்துக்கு பின்னர் ஆரம்பித்த தேடல் ஆபரேஷன் தனியே ஒரு ரகசிய ஆபரேஷன் போலத்தான் நடக்கின்றது. இந்த பணியை செய்ய அமெரிக்கா USNS சல்வர் என்ற சால்வேஜ் கப்பலை அனுப்பியுள்ளது. சல்வர் என்பது ஒரு சாதாரண கப்பல் அல்ல, இது கடலடியில் 300 டன்கள் வரை எடையுள்ள அமைப்புகளை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய காப்பு மேடை. FA-18 விமானத்தின் முழு டேக் ஆஃப் எடை 33 டன். MH-60 எடை 11 டன்.
இதனால் இந்த இரண்டையும் கடலடியே இருந்து சால்வர் எடுக்க முடியும். ஆனால் வேலை அவர்களின் கிரேனின் திறன் மட்டுமில்லாமல் அந்த விமானங்கள் எவ்வளவு ஆழத்தில் வீழ்ந்துள்ளன, அவை எவ்வளவு சேதமாகியுள்ளன, அவற்றை மீட்டெடுக்க நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் எவ்வளவு துல்லியமாக வேலை செய்ய முடியும் என்பதிலும் தான் தங்கியுள்ளது. இப்பொழுது இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் இடம் உலகில் மிகவும் விவாதத்திற்குள்ளான கடல் பகுதியான தென் சீன கடல். சீனா இதனை தனது சொந்த கடல் பகுதி என்று கூறி வருகிறது. உலக நீதிமன்றம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் இந்த கூற்றை நிராகரித்தாலும் சீனா அதை ஏற்கவே இல்லை. இந்த கடல் பகுதி சீனாவின் செயற்கை தீவுகள், ராணுவ தளங்கள், நீர்மூழ்கி கப்பல் வழித்தடங்கள், ரேடார் நிறுவல்கள் இவை அனைத்தாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இதே இடத்தில் அமெரிக்கா தன் ஊடுருவல் செயற்பாடுகளின் மூலம் சுதந்திர கடல் நடமாட்டங்களை அடிக்கடி செய்கின்றது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் அதிகம். இந்த பின்னணியில் அமெரிக்காவின் 2 ராணுவ விமானங்கள் வீழ்ந்துவிட்டன. இது முற்றிலும் வேறொரு லெவலில் ஜியோபாலிட்டிக்கல் விளையாட்டை உருவாக்குகிறது. சீனாவுக்கு இந்த லொகேஷனில் 2 பெரிய நன்மைகள் உள்ளன. ஒன்று, தூரம். அமெரிக்க படைகள் இந்திய பெருங்கடலின் வழியாகவும் பசிபிக் கடலின் வழியாகவும் வர வேண்டும். ஆனால் சீனாவுக்கு இந்த இடம் நேரடியாக வீட்டின் பின்புறம். சீன கடற்படையின் தெற்கு கட்டளை தளம் கடலுக்கு கப்பல்களை அனுப்ப 24 மணி நேரமும் தயாராக இருக்கும். சீனா மனிதாபிமான உதவி என்று சொல்லி உதவி செய்யலாம் போன்ற பேச்சும் உள்ளது. ஆனால் அது வெறும் நட்பு தோற்றம் தரும் ஒரு முகமூடி மட்டுமே. உண்மையில் சீனா அந்த சிதைவுகள் எங்கு உள்ளன என்பதை கண்காணிக்க தொடங்கி இருக்கும். அதற்கெல்லாம் சீனாவுக்கு ஏற்கனவே நீர்மூழ்கி கண்காணிப்பு ஆளற்ற விமானங்கள், நீருக்கடியில் கேட்கும் வரிசைகள், ஹைட்ரோ அகோஸ்டிக் சென்சார்கள் என்று பல அமைப்புகள் உள்ளன. இரண்டாவது, சீனாவின் மென்மையான தடை. அமெரிக்காவின் சால்வேஜ் கப்பல் அங்கு சென்று விட்டாலும் சீனாவின் கடலோர காவல்படை மற்றும் PLAN கடற்படை அவர்களை தொந்தரவு செய்யலாம். இது நேரடி போர் அல்ல, ஆனால் உளவுத்துறையின் மொழியில் இதை சாம்பல் மண்டல துன்புறுத்தல் என்று சொல்வார்கள். ரேடார் நிழல், குறைந்த உயர பரப்புகள், நீருக்கடியில் ஆழற்ற நீர்மூழ்கிகள் மூலம் அமெரிக்க சுழியோடிகளை குழப்புவது, இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கலாம். சீனாவுக்கு இது ஒரு வாய்ப்பு. அமெரிக்காவின் சால்வேஜ் ஆபரேஷன் ஒரு நாளாவது தாமதமானாலும் சீனா அந்த விமானங்களை முதலில் கண்டுபிடித்து விடலாம். இந்த விபத்து 2022 நடந்த F-35 விபத்தை நினைவூட்டுகின்றது. அப்போது அமெரிக்காவின் மிக நவீன ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானம் F-35 கடலின் அடியில் வீழ்ந்த பின்னர் அமெரிக்கா அதை மீட்டெடுக்க ஒரு பெரிய ஆபரேஷனை செய்தது. காரணம், F-35 உள்ள ஸ்டெல்த் பொருட்கள், மின்னணு போர் தொகுப்பு, சென்சார் இணைவு இவை அனைத்துமே எதிரி நாடு எடுத்தால் அது அமெரிக்காவுக்கு நேரடி ராணுவ ஆபத்து. அப்போதும் ராணுவ வட்டாரங்களில் எல்லாம் சீனா இதை எடுத்துவிடும், முன்பே எடுக்க வேண்டும் என்று பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் இப்போது மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றது. ஆனால் இப்போது சூழல் வேறுபடுகிறது. அப்போது சீனாவின் நீர்மூழ்கி கண்காணிப்பு திறன் இவ்வளவு வளர்ந்திருக்கவில்லை. இன்று சீனாவின் கடலுக்கடியில் கண்காணிப்பு திறன் பல மடங்காக உயர்ந்துள்ளது. சில அறிக்கைகளின்படி சீனா கடலடியில் பல இடங்களில் ஆழமான நீர் ஹைட்ரோபோன்களை புதைத்து வைத்துள்ளது. இந்த அமைப்புகள் ஒரு சிதைந்த கடலடியில் விழும்போது உருவாகும் இம்பாக்ட் ஆக்சிடியூட் கையொப்பத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இதனால் கடலடியே விமானம் மற்றும் ஹெலிகாப்டரின் லொகேஷன் சீனாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது கேள்வி, சீனா அந்த விமானங்களை கைப்பற்றினால் என்ன கிடைக்கும்? பதில் மிக எளிது மற்றும் அமெரிக்காவுக்கு மிகவும் ஆபத்தானது. FA-18 சிதைவு கிடைத்தால் அதன் கட்டமைப்பு சட்ட பகுப்பாய்வு மூலம் சீனா தனது விமானம் தாங்கி கப்பல் அடிப்படையிலான J-15T விமானத்தை மேம்படுத்தலாம். ரேடார் சிக்னல், உறிஞ்சுதல் தரவு பெறலாம். மின்னணு போர் முறைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தலைகள் பொருள்நுட்பம் செய்யலாம். கேரியர் லேண்டிங் கட்டுப்பாட்டு மென்பொருள் பற்றிய நுண்ணறிவு பெறலாம். MH-60 சிதைவு கிடைத்தால் அதன் நீர்மூழ்கி எதிர்ப்பு சோனார் அமைப்பு பற்றி சீனாவுக்கு நேரடியான நுண்ணறிவு. நீர்மூழ்கி கப்பல் கண்காணிப்பு அல்காரிதம்கள், ஒலியியல் கையெழுத்து நூலகங்கள், நீருக்கடியில் அச்சுறுத்தல் கணிப்பு மென்பொருள் தொகுதிகள், இந்த அனைத்தும் சீனாவுக்கு கிடைத்துவிட்டால் அது ஒரு முழு பிராந்திய ராணுவ சமநிலையை மாற்றும். யாருக்கு வெற்றி கிடைக்கிறது பார்க்கலாம்.